தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் சங்கீதம் 57 அடிப்படையில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்கு கர்த்தரை நான் துதிக்கிறேன். முதலாவது அந்த முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீய இறக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். தேவஜனமே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் துதிக்கிறோம். வெளிப்படுத்தல் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடவும், எங்களை இந்த சங்கீதத்தின் மூலமாக வழிநடத்தவும், உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய தெளிவு, உம்முடைய வல்லமை எங்களுக்கு வரட்டும். இந்த செய்தியை கேட்கும் மக்களுக்கு வரட்டும். இவள் நேசிக்கும் மக்களுக்கு வரட்டும். உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒரு இல்லத்தில் இருக்கும் 4 அறைகள். தேவஜனமே, இந்த சங்கீதத்தை எழுதினவர் இந்த 4 அறைகளை குறித்தோ ஒரு இல்லத்தை குறித்தோ சொல்லல. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஒரு வழி நடத்துதல். இந்த சங்கீதத்தை அறிந்து கொள்ள நான் 4 அறைகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? ஒரு வீட்டுல இந்த 4 குறிப்பிட்ட அறைகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு குறிப்பிட்ட முக்கிய விசேஷம் இருக்கும். உங்களுக்கு சொன்னது போல சங்கீதம் 57 இந்த 11 வசனத்தையும் இந்த 4 அறைகளுக்குள் நம்ம செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் அறை, சங்கீதக்காரன் இதை எழுதினவர் தன்னுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது அறையில தான் ஆராதிக்கும் ஆண்டவர் யார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அறையில தன்னுடைய சிந்தையை மறுரூபப்படுத்த இடம் கொடுக்கின்றார். 4வது அறை ஜெப அறையாக இருக்கின்றது. சரி, முதல் அறை என்னன்னா நம்முடைய சிட்டிங் ரூம். நம்முடைய எல்லாரும் யாரு வந்தாலும் முதல் சிட்டிங் ரூம்ல தான் நம்ம சோஃபால உட்காருவாங்க. அங்கதான் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த நாள் எப்படி இருந்தது, என்ன அனுபவங்கள், சுகமா இருக்கீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒருவரை நம்ம சந்தித்து பரிமாறிக்கொள்ளும் ஒரு நேரம், ஒரு இடம். சங்கீதக்காரன் முதல் நான் அவரை அங்க கொண்டு போய் சிட்டிங் ரூம்ல தான் உட்கார வைக்கிறேன். ஏன்னா அவர் தன்னுடைய சூழ்நிலையை பகிர்ந்து கொள்கிறார். என்னன்னா, தேவனுடைய கிருபைக்கு கதறுகிறார். தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு மறைவிடம் இருக்க வேண்டும் என்று அழுது ஜெபிக்கிறார். தேவனுடைய செட்டைகளின் மறைவில் ஒரு மறைவிடம் இருக்காதா என்று ஏங்குகிறார். ஏன் தெரியுமா? ஒரு சிலர் இவரை அழிக்கத்தக்க பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர் சொல்கிறாரு, அவரை சுற்றிலும் சிங்கங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை போல அவருக்கு இருக்கிறதாம். அவர் சொல்றாரு, பயங்கரமான மிருகத்தின் மத்தியில நான் படுத்திருக்கிறேன். இந்த ஆபத்துக்கள் எல்லாம் மனுஷனால் வருகின்ற ஒரு காரியமா. அவர் சொல்றாரு, அவருடைய பற்கள் ஈட்டியை போலவும் அம்பை போலவும் துளைக்கவும் புண்படுத்தவும் இருக்குதாம். அவருடைய நாவுகள் கூர்மையான பட்டயம் போல வெட்டத்தக்க உள்ள ஒரு வல்லமை உள்ளதா இருக்கின்றதா. அவர் 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவருடைய காலுக்கு கீழ் ஒரு குழியை தோண்டி ஒரு நெட் போட்டுட்டாங்க, அந்த குழியில விழ வேண்டும் என்ற நோக்கத்துல. சோ என்ன நடக்குதுன்னா, இந்த எழுத்தாளர் சிட்டிங் ரூம்ல வந்த உடனே என்ன சொல்றாரு, நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன், எதிரிகள் என்னை அழிக்க கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருக்கிறார். இந்த என்ன நடக்குதுன்னா பாருங்க தேவஜனமே, நம்ம உண்மையான சூழ்நிலை
இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல வழக்கமா நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சிந்தையிலையும், நம்முடைய பயத்திலையும், நம்முடைய குழப்பத்திலையும், நம்முடைய தனிமையில தான் நம்ம இருக்க வரும். வேற எந்த சிந்திக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த எழுத்தாளர் சங்கீதம் 57 எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவரை குறித்தும் அவர் சிந்திக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா உங்களுக்கு சொன்னது போல நமக்கு வெட்கக்கேடோ இல்ல அவமானமோ இல்ல தோல்வியோ இல்ல ஏமாற்றம் வரும் பொழுது நம்ம கசப்புல தான் நம்ம இருப்போமோ வெளியே, கஷ்டத்துல தான் இருப்போமோ, வெறுப்புல தான் இருப்போமோ வெளியே, வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா யாருக்கும் விளங்காது. நான் மட்டும் இந்த பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெட்டி விட்டுருவோம். சங்கீதக்காரர் அப்படி விடல. தன்னுடைய குழப்பத்துல, தன்னுடைய பயத்துல, தன்னுடைய திகில்ல, தன்னுடைய பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் யார் என்பதையும் அவர் கவனிக்கிறார். இப்பொழுது இரண்டாவது ரூமுக்கு, முதல்ல சிட்டிங் ரூம், இரண்டாவது ரூமுக்கு போறோம். எங்க? கிச்சன். தேவஜனமே, சங்கீதக்காரன் என்று சொல்லல, நான் சொல்றேன் கொஞ்சம் விளக்கம் வருகின்றதுக்கு, நமக்கு உதவி வருகின்றதுக்கு. சரிங்களா? கிச்சன் அடுப்பறை, சமையல் அறை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா உண்மை அங்கதான் தெரியும். இதுதான் சாப்பாடு, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டியும் இதுதான் சாப்பாடு, நம்ம வீட்டுல இதுதான் இன்னைக்கு சாப்பிட போறோம் என்ற தீர்மானங்கள் செய்கின்ற ஒரு இடம். அது மட்டுமல்ல, இதுதான், இதுக்கு மேல இல்லை, இதுக்கு குறைவும் இல்லை என்ற ஒரு உண்மைத்துவம் நம்முடைய சமையல் அறையில் இருந்து வருது. சமையல் குடும்பத்தையும் ஒன்றுபடுத்த காரியம். தேவஜனமே, இந்த சங்கீதக்காரன், இந்த சங்கீதம் 57 எழுதினவன், அவனை கிச்சனுக்கு கொண்டு போனா அவன் என்ன சொல்லுவான்? என்ன தெரியுங்களா? என்னோட எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த பிரச்சனை மத்தியில இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா? உயர்ந்த தேவன் நம்மோடு கொடுக்கிறார். மகா உயர்ந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார். அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எனக்கு என்னை விடுவிக்க வருவாராம். எல்லா எதிரிகளையும் அவர் அடிச்சு போடுவாராம். அவருடைய சத்தியத்தையும் அவருடைய நம்பிக்கையும் எனக்கு கொடுப்பாராம். பிரைஸ் காட். இந்த எழுத்தாளன் தன்னுடைய சிட்டிங் ரூம்ல தன்னுடைய உண்மையான சூழ்நிலையை சொல்லுகிறாரு. ஆனா கிச்சனுக்கு நம்ம கொண்டு போனோம்னா என்ன சொல்லுவாரு? ஆஹா, இதை விட இப்ப உண்மை, பெரிய ஒரு உண்மை இருக்க. என்ன உண்மை? என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மேல ஒரு உண்மையான ஆண்டவர் இருக்கிறாரு என்ற உண்மை அவருக்கு வருது. இந்த உண்மையை அவர் ரொம்ப கவனமாக கண்காணிக்கிறார். நான் அந்த கண்காணித்த பிறகு மூணாவது அறைக்கு போறார். மூணாவது அறை என்ன தெரியுங்களா? குளியல் அறை. தேவஜனமே, இந்த குளியல் அறையை ரொம்ப பேர் விரும்புவாங்க. ஏன்னா குளியல் அறைக்கு போயிட்டு வந்தோம்னா புதுசா பசிக்கும். குளியல் அறைக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு குளிரான ஒரு சீதோஷணத்துக்குள் நம்ம வருவோம். எவ்வளவுதான் அவசரத்துல நம்ம இருந்தோம்னா பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புதுமை, ஒரு இலைப்பாறுதல் நமக்கு தானா வருது. இந்த சங்கீதக்காரன் சிட்டிங் ரூம்ல தன்னுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்தினவன், கிச்சன்ல அதை விட உண்மையான சூழ்நிலை ஆண்டவர் என்று சொன்னவன் பாத்ரூம்ல என்ன செய்யறான்? இந்த இரண்டு சிந்தைகளையும் வைத்து தன்னுடைய தவறான சிந்தையை சரிப்படுத்துகின்றான். நான் நினைச்சேன் என்னுடைய பிரச்சனை தான் பெருசுன்ட்டு, ஆனா என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று அவனே சிந்திச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுங்களா? தன்னுடைய தவறான சிந்தையை சீர்படுத்துகின்றான். எங்க? பாத்ரூம்ல. அவன் பாத்ரூமுக்கு போற தேவஜனமே, நான் சொல்றேன், அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய பார்வையை, தன்னுடைய நோக்கத்தை திருப்புறான். மூன்றாவது அறையில தன்னுடைய உண்மையான சூழ்நிலை அறிந்து, இதை விட உண்மையான சூழ்நிலை ஆண்டவர் என்று அறிந்து தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை திருப்பி வைக்கின்றான். திருப்பி வைத்துட்டு தீர்மானம், 2 தீர்மானங்கள் எடுக்கின்றான். அருமையான ஒரு காரியம் கவனியுங்கள். நம்பர் 1, என்னுடைய சூழ்நிலை உண்மை, ஆனா இதை விட உண்மையான சூழ்நிலை ஆண்டவர் இருக்கிறதுனால இந்த ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் சொன்னவன் மட்டுமல்ல, எப்படி ஆராதிக்க போகின்றான், இந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்றும் வர்ணிக்கின்றான். என்ன சொல்லுகிறான்? நான் பாடி
கீர்த்தனம் பண்ணுவேன், என்னுடைய மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள், அதிகாலையில் என் ஆண்டவரை நான் துதிப்பேன். அவன் சொல்றான், நான் ஆண்டவர் எப்படி துதிக்க போறேன்னா மகிழ்ச்சியோடு துதிக்க போகின்றேன், ஆனந்த சத்தத்தோடு துதிக்க போகின்றேன், எக்காலத்தோடும் வீணையோடும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து ஆண்டவரை துதிக்க போகின்றேன். அதிகாலையில், அதாவது சீக்கிரமாகவே ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது என்ன சொல்றான் தெரியுங்களா? தனிமையில் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன், எல்லா முன்னிலும், எல்லா தேசத்தின் முன்னிலும் நான் இருந்து ஆண்டவரை துதிப்பேன். உண்மையான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய விசுவாசம், ரொம்ப பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தை பற்றியும் மதத்தை பற்றியும் பேசாத, இது தனிப்பட்ட காரியம். அவன் சொல்றது இல்ல, என்னுடைய விசுவாசம் தனிப்பட்டதல்ல, எல்லாரும் தெரிய என் ஆண்டவரை துதிப்பேன். இரண்டாவது அவன் செய்திருக்க தீர்மானம், என் ஆண்டவரை வெளிப்படையாக துதிப்பேன். அது கூட சொல்றான், எப்படி துதிப்பானாம்? வெளிப்படையாகவே துதிப்பது எப்படியாம்? ஆண்டவருடைய பெரிதான அன்பு என்ன என்று சொல்வானாம், ஆண்டவருடைய சத்தியம் எப்படிப்பட்டது என்று சொல்வானாம். பிரைஸ் காட். இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம். அவன் தேவனை ஆராதிக்க போகின்றான் என்று சொன்னது மட்டுமல்ல, எப்படி ஆராதிக்க போகின்றான் என்ற வழிகளையும் அவன் வர்ணிக்கின்றான். இது நல்லது. ஏன் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா சரீர ரீதியில ஆண்டவரை துதிக்கின்றான், ஆவிக்குள்ளான ரீதியில் ஆண்டவரை துதிக்கின்றான். தன்னுடைய இமோஷன்ஸ், தன்னுடைய உணர்ச்சிகளும் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு முழுமையானவனாய் ஆண்டவரை துதிக்கின்றான். ஆண்டவரை துதிக்கிறதுல காரணத்தை வைத்தும் ஆண்டவரை துதிக்கின்றான். என்ன காரணம்? அவருடைய அன்பு என்னை கட்டி பிடிச்சிருச்சு, அவருடைய சத்தியம் வானத்துக்கும் மேலாக செல்கிறதா இருக்கிறதுனால ஆண்டவரை நான் துதிப்பேன். இந்த பாத்ரூம்ல விட்டு வரான், தன்னுடைய சிந்தை எல்லாம் மாறிவிட்டது. ஒரு சூழ்நிலை தொடங்க, சங்கீதம் 57 தொடங்க நேரத்தில் பயங்கரமான சூழ்நிலை, அழிவுக்கு ஏதுவான பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிறவன் இப்ப பாத்ரூம் விட்டு நல்லா குளிச்சுட்டு வர நேரத்துல தன்னுடைய சிந்தையெல்லாம் மாறிட்டு என்ன செய்ய போறான் தெரியுங்களா? பெட்ரூமுக்கு போறான். பெட்ரூம் ரொம்ப பிரைவேட் இடம். இதே இடம் தான் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஜெபிக்கிற நேரத்தில் இப்படியாக செய்யன்னு சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க ஜெபிக்க போற நேரத்துல உன்னுடைய அறைக்குள் சென்று கதவுகளை மூடி உன்னுடைய அப்பா கிட்ட ரகசியமா ஜெபி. சங்கீதக்காரன் இதுதான் செய்யறான். துவங்கினவன் இப்ப முடிக்க போறான். எப்படி முடிக்கிறான் தெரியுங்களா? அவன் பாருங்க எப்படி தொடங்கினான். அவனுடைய உண்மையான சூழ்நிலையை வெளிப்படுத்தினான். அப்புறம் கிச்சன்ல தன்னுடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டான். பாத்ரூம்ல போயிட்டு அந்த சிந்தையை மாற்றுகிறான். சே, இவ்வளவு ஆபத்து நினைச்சேன், ஆனா எனக்கு யாவும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தையில் அவன் வருகின்றான். அவன் இப்பொழுது என்ன செய்யறான்? பெட்ரூமுக்கு போயிட்டு முட்டிக்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஜப வீடு, ஜப அறை. எல்லாம் சில பேருக்கு ஜப அறை தனியா இருக்கு, ஆனா மோஸ்ட் ஆஃபன் தென் நாட் நம்முடைய பெட்ரூம் தான் நம்முடைய ஜப அறையா இருக்குது. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் வானத்துக்கு மேலாக உயரட்டும், ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த பூமியை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறான். பிரைஸ் காட். தேவ ஜனமே, மலேசியாவில் இருக்கிற சூழ்நிலை குழப்பமும் பயமும் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. இந்த COVID-19 இன்னுமாக பயங்கரமான அழிவை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய பொருளாதார காரியம் எங்கதான் போகணும்னு தெரியல. மறுபடியுமாக வேலை நிறுத்தம் பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அரசியல் ரீதியில பார்த்தோம்னா குழப்பம் நிற்கவே இல்லை. பள்ளிக்கூடங்களும் இன்ஸ்டிடியூட், அதாவது காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் மூடிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸ்டர்னல் எக்ஸாம், வெளிநாட்டு எக்ஸாம்ஸ் போய்கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிறேன். ஐக்கியம் கொள்ளும் சமூக காரியங்கள் ஒன்றுமே முடிஞ்செல்லாம் நின்று போயிடுச்சு. பல பிஸ்னஸஸ் நின்று போயிடுச்சு. அப்படி பிஸ்னஸ் தொடங்கினாலும் முன்னால் இருந்த சூழ்நிலைக்கு மாதிரி வரவே முடியாது. இந்த எமர்ஜென்சி செய்ய வேண்டும் என்பது அந்த காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ரெக்கார்டிங் செய்ய நேரத்தில் அது நடக்காது அப்படின்ட்டு தீர்மானம் வந்து விட்டது. ஆனா நம்முடைய சொந்த பொருளாதார காரியம், தேச பொருளாதார காரியம்
ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு தான் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் உண்மை. இது உனக்கும் எனக்கும் நாம் யாரும் காணும் ஒரு உண்மை இதுதான். ஆனா தேவ ஜனமே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இதை விட ஒரு பெரிய ஒரு உண்மை உண்டு. என்ன உண்மை தெரியுமா? உன் ஆண்டவர் பிரைஸ் காட், அவர் மிகவும் உயர்ந்தவர், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவருடைய அன்பு, அவருடைய சத்தியம் ஆச்சரியமானது. சோ நாம் பயப்பட தேவையில்லை, நாம் குழப்பத்தில் இருக்க தேவையில்லை. கசப்போ ஏமாற்றமோ நம்முடைய சூழ்நிலை என்று சொல்லவே தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது 2. 1, ஆண்டவரை துதிப்போம், குறிப்போடு துதிப்போம், நோக்கத்தோடு துதிப்போம். சொல்றான், நான் ஆண்டவர் எப்படி துதிப்பேன்? வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் ஆண்டவரை நான் துதிப்பேன். பிரைஸ் காட். மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை துதிப்போம், பாடி துதிப்போம். 2வது, நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தால் நிரப்புவோம், ஜெபத்தில் தரித்திருப்போம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் பூமி வானத்துக்கும் மேலாக உயர்ந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் தேசத்தின் மேல் பரவட்டும் சொல்லுவோம். கர்த்தர் இந்த உலகத்தை கைவிடல தேவஜனமே, கர்த்தர் மலேசியாவை கைவிடல தேவஜனமே, கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை கைவிடல சகோதரனே, சகோதரியே. அதனால நம்முடைய நோக்கங்களை சீர்படுத்துவோம். நம்முடைய உண்மைக்கு மேலாக இன்னொரு உண்மை உண்டு, ஆண்டவர் இருக்கின்றார். சோ ஆராதிப்போம், அர்த்தத்தோடு ஆராதிப்போம், ஜெபிப்போம், நோக்கத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவஜனமே, சங்கீதம் 57 நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த சங்கீதத்திலிருந்து வரும் உண்மைகள், பிரைஸ் காட், இந்த 4 அறைகளில் நாங்கள் சந்தித்த அறைகளை குறித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு தெளிவையும் ஆண்டவரே ஒரு ஒழுக்கத்தையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையேட்டும். ஆண்டவர், எதை மறந்தாலும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், பரலோகத்திலிருந்து எனக்கு இரட்சிப்பை அனுப்புவார் என்ற நம்பிக்கை எங்களோடு கூட இருக்கட்டும். கேட்கும் பிள்ளைகளை பலப்படுத்தும், விசுவாசம் இன்னும் உறுதியாகட்டும். ஆண்டவரே, சாட்சி வாழ்க்கை இன்னும் விசாலமாகட்டும். உண்மையை துதிக்கின்றோம், உமக்கு மட்டுமே மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவா இருக்கும் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம், ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நிறைவாயிருந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன்.